இளங்கிடா நெஞ்செலும்பு சூப்பு செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டு. எல்லாரும் வாங்க. வெல்கம்ஸ் யூ. மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். அது பருப்புல வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. எதுக்கு சொல்லுங்க. பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, பருப்பு ஊற வைக்க தண்ணி, ஊற வச்ச பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, பருப்புக்கு நல்லெண்ணெய், இளங்கிடா நெஞ்செலும்பு, அரைச்ச மஞ்சள் சாந்து, தக்காளி, தட்டின சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கல்லுப்பு, கல்பாசி,
அரைச்ச சீரக சாந்து, அரைச்ச சோம்பு சாந்து, அரைச்ச மல்லி சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, தட்டின இஞ்சி பூண்டு, செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், பட்டை வகை, வெடிக்கட்டு விட, கறிவேப்பிள்ளை, வரமிளகாய், நிமிர்ந்து தூக்கு. அந்த மாதிரி எலும்பு இனி வந்து ஏறுமா? மல்லித்தழை, செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், பட்டை வகை, வரமிளகாய், பெரிய வெங்காயம், கறிவேப்பிள்ளை, அரைச்ச இஞ்சி பூண்டு, ஆட்டுக்கறி, கல்லுப்பு, அரைச்ச மஞ்சள் சாந்து, முணுக்கின மிளகுத்தூள், எலும்பு கூட அதுக்கு போடாதீங்க. எப்படி இருக்கு ஐநாரு? பஞ்சு மாதிரி வந்துருக்கு கறி. எலும்பு ரசம் தாயா. அந்த ரசத்தை அடிச்சுக்கவே முடியாது, பயங்கரமாக இருக்குது. காலி பண்ணியாச்சு. நெஞ்செலும்பு சூப்பு. நெஞ்செலும்பு தான் அப்படியே உடம்புக்கு நல்லது, நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்.
நம்ம அப்படியே வெங்காயம் போடலாம் நச்சு போட்டு கமகமனும் பயங்கரமாக இருக்குது. அதோட அந்த எலும்பே இல்லாத கறி அப்படியே மிளகு மசாலா பண்ணியிருக்கான். தூக்கி வாய்க்கில் போட்டால் ஓடுது, மெல்ல தேவையில்லை, பஞ்சு மாதிரி வந்துருக்கு.